ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆடிப்பால் அல்லது தேங்காய் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இங்கே 1 கப்பு தேங்காய் திருவினதை எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு வெந்நீரில், ரொம்ப சூடாக இருக்க வேண்டாம், 1 கப்பு வெந்நீரில் இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நனைச்சி வச்சுருவோம். அதுக்குள்ளே நம்ம இந்த திராட்சையும் முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து வச்சிடணும்லாம் ரெடியாக. இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுட்டேன். அதில் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுவோம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இதை இப்போ அரைச்சிடணும். இதை வடிகட்டிடலாம். இப்போ திருப்பியும் நம்ம ஜலத்தை ஊற்றி அரைச்சிக்கணும். இதை வேறு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கணும். இது கொஞ்சம் ஜலமாக இருக்கும். இப்போ வடிகட்டினோம் இல்லையா, 2ஆம் தரம், அதில் 2 டீஸ்பூன் அரிசி மாவை நல்லா கலந்து வச்சிடணும். இப்போ இந்த இழுப்புச்சட்டியில் கொஞ்சமாக நெய் இருக்குது பற்றில, நம்ம முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம ஏலக்காயை போட்டுருவோம். அப்புறமா இந்த 2ஆம் தரம் இதில் நம்ம அரிசி மாவை கரைச்சி வச்சிடணும்ல, அதை போட்டுருணும். ஏன்னா இது கர்டலாகும். அரிசி மாவு போடுறதே என்னத்துக்குனாக்கா, இந்த தேங்காய் பால் இந்த வெல்லம் போட்ட உடனே இது பிரியாமல் இருக்கும். கர்டல்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், அதுதான் கர்டல் ஆகாமல் இருக்கும். இதில் நான் இங்கே ஒரு 3/4 கப்பு வெல்லம் போடுறேன். இதில் நான் வடிகட்டிக்கல, அப்படியே தான் போட்டுருக்கேன். இப்போ கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காய் பாலை ஊற்றிடணும். முதல்ல எடுத்தோம் இல்லையா, அது கொதிக்க விட வேண்டாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி, திராட்சை அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ ஆடிப்பால் தேங்காய் பாயசம் இஸ் ரெடி. ஸோ ஆடி 1க்கு தேங்காய் பால் பாயசம் ரெடி.